குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அவங்களோட பேசுங்க. நகைச்சுவை கதைகளை முதல்ல அவங்களுக்கு அறிமுகம் பண்ணுங்க. என்னுடைய நண்பர் சங்கர்ராம் ஒரு தடவை சொன்னார், அவர் தமிழ் வழி பள்ளி நடத்துகிறார். அதில் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சின்ன இது கொடுத்து கதை எழுத சொன்னாராம். நீங்கள் எழுதுங்க அப்படின்னு. எல்லா குழந்தைகளும் எழுதின கதையை என்கிட்ட காமிச்சாருங்க. நான் அந்த ஆண்டு விழாவுக்கு போயிருந்தேன். அந்த கதையினுடைய முடிவு என்ன தெரியுமா? எல்லா குழந்தைகளும் ஒரு ஊரில் ஒரு எறும்பு இருந்துச்சு, ஒரு ஊரில் யானை இருந்துச்சு, ஒரு ஊரில் ஒரு குறை எல்லாம் சொல்லிட்டுங்க. அவங்க எல்லாரும் அப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க. கடைசியில் எல்லாரும் நல்லா சௌரியமாக சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படி முடியுதுங்க கதை. அந்த குழந்தை என்ன நினைக்குது தெரியுமா? அப்படியான உலகம்னு அதை நினைக்குதுங்க. இப்போ அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு உலகத்தை நம்ம இன்னைக்கு சொல்கிறோம். அதை எல்லா இடத்துலையும் சொல்ல முடியுமா? இன்றைக்கு நம்ம போர் நடக்கிற இடத்துல முடியாதுங்க. ஆனால் போர் நடக்கிற இடத்துலையும் கூட சில எளிய விஷயங்களை பிள்ளையோட பேசணும். அதுக்கான கற்பனை உலகத்தை சேர்த்துடக்கூடாது. இன்னைக்கு விளையாடுறதுக்கான வீடியோ கேம்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்ததுனால என்ன நஷ்டம் தெரியுமா? குளவெறியோடு அலையுத பிள்ளைகள். அப்படியே இன்னைக்கு ஒரு பேப்பரில் போட்டிருக்காங்க, எதெல்லாம் நீங்கள் பிள்ளைகளை பார்க்க விடக்கூடாதுன்னு எழுதியிருக்காங்க. அதில் ஒரு வீடியோ கேம்ஸ் ஒன்றுருக்குங்க. அதில் ஒவ்வொரு இது அமுக்கிறப்பையும் ஒருத்தன் சாவேன். அதை பார்த்து பயங்கரமாக சிரிக்குதுங்க பிள்ளைங்க. இந்த மாதிரி நான் 8 பேரை கொன்னேன், நான் 10 பேரை கொன்னேன். இப்படியா பிள்ளைய வளர்க்குறது? ஒரு சின்ன டப்பாவில் கொஞ்சம் மண்ணு போட்டதில் தண்ணி ஊற்றி ஒரு செடியை வச்சு தினம் பிள்ளைய ஜன்னலோரத்தில் தண்ணி ஊற்றிட்டு போடுமான்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அந்த பூ பூக்கட்டுங்க. ஒரு டேபிள் ரோஜா சின்ன பூ பூக்கட்டும், அந்த குடும்பமே பாயாசம் வச்சு கும்பிடுங்க. அப்படியே பொன்னியில் ஒரு கதையில் எழுதுவார்ல, ஒரு குருவி குஞ்சு அவங்க வீட்டில் அந்த சின்ன சிட்டுக்குருவி ஒரு முட்டையிட்டு குஞ்சு ஒரு சொன்ன பேத்தி பிறந்திருக்கான்னு எல்லாரும் அன்றைக்கி பெருமைப்படுவாங்க. பேரன் பிறந்திருக்கான் பேத்தி. என்ன தெரியுங்களா? மனிதர்களையும் மரங்களையும் நேசிக்கிற தன்மை அங்கேருந்து அங்கே வாங்கணும். அதெல்லாம் நமக்கு எங்கே கிடைக்க போகுது?